ஹாய் guys, நான் உங்கள் சபதம். ஸோ இன்றைக்கி வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னா, எப்படி உங்களோட ஆண்ட்ராய்ட் கேம்ஸ் அண்ட் ஆப்ஸ் பிசியில் டெவலப் பண்ணுறதை பார்க்க போகிறோம். இது உண்மையிலே ஒரு நல்ல வீடியோ தான். நான் ஒரு ஈஸியான மெத்தடில் நம்ம பண்ண போகிறோம். எப்படின்னா, ஒரு எமுலேட்டரை யூஸ் பண்ணி, எமுலேட்டர்னால் ஒன்றும் கிடையாது, நீங்கள் மொபைல் வாங்காமல் அந்த ஓஎஸ்ஸை சிமுலேட் பண்ணி இருக்கிறது தான் எமுலேட்டர்னு சொல்லுவாங்க. இதில் நிறைய டைப்ஸ் ஆஃப் விண்டோஸ் எமுலேட்டர், அப்புறம் ஆப்பிள், அப்புறம் ஐஓஎஸ், இந்த மாதிரி நிறையா இருக்குது. இப்போ அதெல்லாம் பார்க்க தேவையில்லை. ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டன்களை அழுத்தி வச்சுட்டிங்கன்னா நாங்கள் போகிற வீடியோஸ் நோட்டிஃபை ஆகும் இல்லையா? ஸோ அதனால தான். ஸோ இப்போ வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்ன ஃபஸ்ட்டு எமுலேட்டர் சூஸ் பண்ணணும். நிறைய எமுலேட்டர்ஸ் இருக்குது. அது சிலது ட்ரஸ்டட், ஆனால் சிலது இன்செக்யூர். நான் அதெல்லாம் யூஸ் பண்ணி எனக்கு நிறையா வைரஸஸ்லாம் வந்துச்சு. அதெல்லாம் நான் க்ராஸ் பண்ணி, அதனால தான் இப்போ உங்களுக்கு ட்ரஸ்டடான சில எமுலேட்டர்ஸ் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போது ட்ரஸ்டடான எமுலேட்டர்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, முதல்ல ப்ளூஸ்டாக்ஸுங்கிறது இப்போ 100% சேஃபான எமுலேட்டர் தான். ஏன்னா முதல்ல ஆண்ட்ராய்டுக்கு கண்டுபிடிச்ச எமுலேட்டர்னால் ப்ளூஸ்டாக்ஸ் தான். அந்தளவுக்கு செக்யூரான எமுலேட்டர். அது மட்டும் இல்லாமல் இருக்கிறத சூப்பர் ஃபாஸ்ட்டாக கூட. அது மட்டும் இல்லாமல் இதே மாதிரி இன்னொன்று இருக்குது, ரெப்ளிகா தான். ப்ளூஸ்டாக்ஸோட ரெப்ளிகா, அதை ப்ளூஸ்டாக்ஸோட பார்ட்னர்ஷிப் பண்ணது. அது பேர் வந்துட்டு எம்எஸ்ஐ ஆப் பிளேயர். ஓகேங்களா? இதுதான் எம்எஸ்ஐ ஆப் பிளேயர். இது ஒரு நல்ல இதுதான். இப்போ நான் என்ன யூஸ் பண்ணுறேன், இப்போ எம்எஸ்ஐ ஆப் பிளேயர் யூஸ் பண்ணுறேன். ரெண்டும் சேம் தான் கிட்டத்தட்ட, ஆனால் நிறைய வித்தியாசங்க இருக்குது. ஓகேங்களா? 2 ஆப்பிள் என் கையில் இருக்குதுன்னா, அதில் ஒரு ஆப்பிள் டேஸ்ட் வித்தியாசமாக இருக்கும், இன்னொரு ஆப்பிள் டேஸ்ட் வித்தியாசமாக இருக்கும். நம்ம வெள்ளை இருக்கிறத பார்த்துட்டு சொல்ல முடியாது 2 ஆப்பிளும் ஒன்று தான்ட்டு. அந்த மாதிரி தான் இது. எம்எஸ்ஐ ஆப் பிளேயரும் சேம் கிடையாது, கொஞ்சம் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. எம்எஸ்ஐ ஆப்புங்கிறது எம்எஸ்ஐக்கு மட்டும் கிடையாது, எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். டவுன்லோட் லிங்க் கொடுத்துக்குறேங்க. நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறது ப்ளூஸ்டாக்ஸ் இருந்தால் ப்ளூஸ்டாக்ஸ் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க, இல்லைனா எம்எஸ்ஐ ஆப் பிளேயர் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் டைம் ஸ்டார்டர்ஸுக்கு நான் இப்போ சொல்கிறேன். நான் கூட சைன் பண்ணி இப்போலாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் 2 மாதமாக. ஃபஸ்ட் டைம் ஸ்டார்டர்ஸுக்கு பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் லோட் ஆகிறதுக்கு டைம் எடுக்கும். ஓகேங்களா? லோன் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் இதெல்லாம் பண்ண சைன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஸ்மூத்தாக இருக்கிற மாதிரி. இங்கே பார்த்தீங்கன்னா வெளிலலாம் ஸ்மூத்தாக இருக்கும், ஆனால் ஏதாவதோட ஆப்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ராஷ் ஆகும். ரொம்ப க்ராஷ் ஆகும். ஓகேங்களா? ரொம்ப க்ராஷ் ஆகிறதுக்கு என்ன ரீசன்னா, நீங்கள் ஒரு இது எனேபிள் பண்ணல. அதாவது விடினா என்னன்னா வர்ச்சுவலைசேஷன் டெக்னாலஜி. விடி எப்படி எனேபிள் பண்ணுறதுனா, பயோஸில் போயிட்டு கம்ப்யூட்டர் பயோஸில் போயிட்டு நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் இது நான் சேஃப்னு சொல்ல மாட்டேன். பசங்க ட்ரை பண்ணக்கூடாது, ஆனால் பெரியவங்க யார்கிட்டயாச்சும் கேட்டு பண்ணிக்கலாம். இதுக்கு வீடியோஸ்லாம் வேணும்னா சொல்லுங்கள், கண்டிப்பாக போடுறேன். நான் கீழே இப்போ கொடுத்துக்கிறேன் விடி பார்த்து வீடியோஸ், அதை நீங்கள் கிளிக் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் எப்படி பண்ணுறதுன்ட்டு. ஸோ பேக் டு த கண்டென்ட். இங்கே போயிட்டு செட்டிங்ஸில் விடி எனேபிள் பண்ணுறதுக்கு முன்னாடி செட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா இன்ஜினில் கீழே போகலாம். சொல்லுங்க, மவுஸ் பேட் தான் இருக்கனால தான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸில் நம்மளுக்கு i4 கோட்ஸ்னு இருக்காது, லோ 1 கோடு தான் கிடைக்கும். ஓகேங்களா? ஏன்னா நம்மக்கிட்ட எந்த 3 to 4 கோட்ஸ் ஐஎண்ட் ப்ராசஸர் இருந்தாலும் நம்மளுக்கு 1 கோடு தான் காட்டும். ஏன்னா இந்த ஆப்புக்கு அசைன் பண்ணப்பட்டிருக்கிறது 1 கோடு தான். அதுக்கும் மேலே பண்ணணுன்னா விடி நீங்கள் எனேபிள் பண்ணணும். விடினா வர்ச்சுவலைசேஷன் டெக்னாலஜின்னு சொல்லுவாங்க. இது எல்லாத்துக்கும் ஒர்க் ஆகாது. வர்ச்சுவல் பாக்ஸ், அதாவது வர்ச்சுவலாக சிமுலேட் பண்ணுற சாஃப்ட்வேர்ஸுக்கு தான் அது ஒர்க் ஆகும். அதனால தான் இது பேர் விடின்னு கொடுக்குறாங்க. விடி பார்த்திங்கன்னா இன்டெலால் கண்டுபிடிக்கப்பட்டது ஃபஸ்ட்டு. இன்டெல் இருந்தால் ஏஎம்டியில் இந்த மாதிரி தானே சொன்னால் தான். ஸோ அது மட்டும் கிடையாது, இது பார்த்துட்டிங்கன்னா ஏஎம்டிக்கும் தனியாக இருக்குது, அது மட்டும் இல்லாமல் இன்டெலுக்கும் தனியாக இருக்குது. இதுக்கு வீடியோஸ் நீங்கள் தான் தேடி பிடிச்சி கண்டுபிடிக்கணும். என்னால் முடிஞ்சால் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா லோ 1 கோடுன்னு இருக்குது பார்த்தீங்களா? இதை மீடியம் 2 கோட்ஸ், i4 கோட்ஸ் இந்த மாதிரிலாம் வைக்கிறதுக்கு நீங்கள் விடி எனேபிள் பண்ணி ஆகணும். நிறைய யூடியூபர்ஸ் இதை பற்றி சொல்லிக்க மாட்டாங்க, ஆனால் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ரேம் பார்த்துட்டிங்கன்னா எல்லோ வேணால் வச்சுக்கலாம், உங்கள் ரேம் எல்லோ இருக்குன்னு பொறுத்து. கீழே பார்த்தீங்கன்னா ஃப்ரேம் ரேட்ஸ் இதாக இருக்கிறத கொஞ்சம் இதெல்லாம் இருக்கிறதே கொஞ்சம் நீங்கள் பார்த்துக்கணும். ஏன்னா ஃப்ரேம் ரேட்ஸுங்கிறது ஃப்ரேம்ஸ் பர் செகண்ட்னு சொல்லுவாங்க. அதாவது எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்கணும்ன்ட்டு. நான் பார்த்தீங்கன்னா 240 வச்சுருக்கிறேன். நீங்கள் 30 இல்லைனா 60 வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு பிலோ 49-50க்கு தான் வரும். அதே நீங்கள் 240 வச்சுட்டிங்கன்னா 242 இந்த மாதிரி
இந்த மாதிரி நிறைய ஃப்ரேம்ஸ் per செகண்ட் ரொம்ப ஸ்பீடாக இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா எனேபிள் ஃப்ரேம் ரேட்ஸ், அப்புறம் டிஸ்பிளே ஃப்ரேம் ரேட்ஸ் டியூரிங் கேம் பிளே இந்த மாதிரிலாம் கொடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எஃபிஎஸ் இதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா இதில் என்னோடய பர்சனல் இன்ஃபார்மேஷன் கலெக்ட் பண்ணுமா, அதே மாதிரி இந்த எமுலேட்டர்ஸ் ஓகேங்களா, எமுலேட்டர்ஸ் என்னோடய பர்சனல் டேட்டாவை கலெக்ட் பண்ணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, கூகுள் தான் கலெக்ட் பண்ணும். ஏன்னா நம்ம இப்போ இருக்கிற கூகுள் டெக்னாலஜி என்னென்னா நீங்கள் ஒரு அக்கௌண்ட்டு மல்டிபிள் டிவைசஸில் நீங்கள் லாகின் பண்ணி வச்சுக்கலாம். இந்த கூகுள் தான் உங்கள் டேட்டாவை கலெக்ட் பண்ணோம், எல்லாேருக்கும் தெரியும், ஒரு நல்ல விஷயத்துக்காக தான் கலெக்ட் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் இதுவும் கலெக்ட் பண்ணது ஏன்னா இது ட்ரஸ்டடு. அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட்டு அந்த காலத்துலேருந்து இருக்குது, அதாவது 2011 தான் இந்த ப்ளூ ஸ்டாக்ஸு அப்புறம் எம்எஸ்எஃப்ல எல்லாம் ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்போலேருந்து இப்போ வரைக்கும் ஒரு செக்யூரிட்டி இஷ்யூஸ் கூட இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக ரன் ஆகிட்டு இருக்குது. ஸோ இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறோன்னா கீ மேப்பிங். எல்லா ஆப்ஸுக்கும் கீ மேப்பிங்கிறது ஒரு முக்கியம் தான். ஏன்னா நம்ம ஜஸ்ட்டு ஒரு மவுஸ் வச்சுட்டு போக முடியாது, அதனால் நம்ம கீ மேப்பிங் பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த கேமை ஓப்பன் பண்ணிக்கிறேன், ஃப்ரீ ஃபயர் ஓகேங்களா. என்கிட்ட இப்போ நான் சார்ஜர் ப்ளக்இன் பண்ணலாம், அதனால தான் ஸ்லோவாக இருக்குது. ஸோ இங்கே பார்த்துட்டிங்கன்னா நான் விடி எனபிள் பண்ணதால் எனக்கு இப்படி ஸ்லோவாக வருது. விடி எனபிள் பண்ணும்போது எப்படி ஸ்லோவாக வருதுன்னா நீங்கள் சார்ஜ் பட்டு போட்டிங்கன்னா நல்ல ஃப்ரேம் ரேட்ஸ் கிடைக்கும், எனக்கு இப்போ கிடைக்க மாட்டேங்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா என்னோடய கண்ட்ரோல்ஸில் போய்ட்டு காட்டுறேன் உங்களுக்கு எல்லோ இருக்குதுன்ட்டு கிட்டத்தட்ட. இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய கண்ட்ரோல்ஸ் நான் தான் அசைன் பண்ணி வச்சேன். அது உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அசைன் பண்ணி வச்சுக்கலாம். அது உங்கள் விருப்பம், நீங்கள் எப்படி வேணாலும் அசைன் பண்ணி வச்சுக்கலாம், உங்கள் இஷ்டம். நீங்கள் இன்னும் எப்படி வேணால் பண்ணலாம். ஏன்னா அது கஸ்டமைசிங்கிறது உங்கள் விருப்பம். எனக்கு பிடிச்ச மாதிரி பண்ணிக்கிறேன், நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணுறீங்க. ஸோ அதனால் நம்ம ஒரு கோடையும் சொல்ல முடியாது. ஸோ இந்த வீடியோவை பார்த்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதேமாரி நிறைய வீடியோஸ் வேணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் பட்டன் அழுத்திட்டிங்கன்னா நாங்கள் போகிற வீடியோஸ் நீங்கள் நோட்டிஃபை ஆகுங்க. அது இல்லாமல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கூடவே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போது வீடியோ எண்ட் பண்ணிக்கலாம். நான் உங்கள் தருண் ஃப்ரம் தருண். Sign out. Bye. We'll never get free. Ram to the slaughter. What you gon' do when there's blood in the water? The price of your greed, your son and your daughter.